கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. சீர்படுத்தி சிறப்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த சுதந்திர தின விழாவிலே கர்த்தர் தம்முடைய தேசத்தையும் இந்த உலகத்தின் சகல தேவனுடைய ராஜ்யத்தை சரியான முறையில் கர்த்தர் செய்வாராக. ஆமென். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंग विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंग. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நியாய தீர்ப்புகள் நிமித்தம் அலறி அழுங்கள். கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார், கேட்கிறார் என்பதை நினைத்தார்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தது. அவைகளில் உள்ள குருக்கள் உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்தது. அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களில் அடுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அடுத்தவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து கேட்கிறார் என்பதை சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பீரமாய் வாழ்ந்து சுயபோகத்தால் சுழன்றி கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் அக்கினைக்கு உள்ளாக தீர்த்து கொலை செய்து அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை என்றால் அவன் உங்களுக்கு பயந்தவன் அல்ல, உங்களில் யாதொரு காரியங்களும் இழைச்சவனும் அல்ல. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடியினாலே அவன் எதிர்த்து நிற்கவில்லை என்பதை நினைத்தார்கள். இப்படி இருக்க சகோதரரை கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருந்தார். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடி ஒருவர் விரோதமாய் முறையிடாது. இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நியாயாதிபதி வாசற்படியிலே நின்று இவைகளெல்லாம் கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமையாய் இருக்கும் திருஷ்டாந்தமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமே இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாது பூமியின் பேரிலாது வேறு எந்த பேரிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நினைத்தருளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் நீங்கள் சுஸ்மடையாதபடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். தப்பிப்போன மார்க்கத்தினின்றி பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவீர்கள். ஆமன். ஆமென். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும்
உன் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒருத்தர் நின்று கவனிக்கிறார். தம்முடைய ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். ஏதோ அவன் வாசற்படியில் நின்று இவைகளெல்லாம் நிற்கிறான், ஏதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், சரிப்படுத்துங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்குண்டான தண்டனை உடனுக்குடனே கிடைக்காதபடியினாலே தவறுகள் தொடர்ந்து கடந்து போகிறது என்பதை நினைத்தருளுங்கள். கர்த்தர் இந்த சுதந்திர தின நாளிலே கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு